ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே நன்றாக இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்களோ, எல்லா செல்வங்களும் பெற்று நல்ல சந்தோஷமாக குடும்பத்தோட அனைவருமே அதே சந்தோஷத்தோட வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் எனக்கொசரம் வேண்டிக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் சிறப்பாக அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலுக்கு, அவங்களோட இஷ்ட தெய்வம் கோயிலுங்களுக்கு போயிட்டு இன்றைக்கு நல்ல குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமாக அம்மா அப்பாவோட ஆரோக்கியமாக இருந்து இன்றைக்கு எவ்வளோ சந்தோஷமாக நமக்கு எப்படி இருக்கோ, ஆனந்தமாக இருக்கிறோம்களோ அதே ஆனந்தம் போல் வருஷம் ஃபுல்லாக நமக்கு கடவுள் நம்மளை வச்சுருக்கணும், அப்படின்ட்டு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடலாங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பட்டாணி இல்லாமல், பொட்டுக்கல் போடாமல், காய் போடாமல் இன்னைக்கு ஒரு குருமா தாங்க, ஆனியன் குருமா. அதாவது பூரிக்கு நிறைய ஆயில் விட்டானோ கொஞ்சோண்டு எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, ஆனியன் நிறையா இருக்குது, சரியாக போய்டும்னு நினைக்கிறேன். ஆரம்பமே அஸ்தலாக இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் விட்டேன். அதுக்கு தான் அந்த சின்ன பாட்டில் ஊற்றி வச்சுக்குவேன் எப்போவுமே. இல்லைன்னா இதில் இருந்து ஊற்றிக்குவேன். சரி, ஓகே, இருக்கட்டும். வாங்க, இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக கொண்டாடுவேன். நேற்று நைட்டு 12 மணிலேருந்து நம்ம தூங்கிட்டு மட்டும் இல்லை, நான் 1 மணி வரைக்கும் உட்காந்துட்டு வீடியோலாம் அது இதுன்னு பார்த்துட்டு குக்கிங் பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். சும்மா ஒரே ஒரு பட்டை, ஒரு பூவு, ஏன்னா அதெல்லாம் பொடி பண்ணி வச்சுருக்கிறம்ப, ஒரு கடல் பாசி, கடுகு உளுத்தம்பர் போட்டம்பர். இதோட நம்ம எப்பவும் போல் கருவேப்பிலை, புதினா எல்லாமே இந்த இடத்துல போட்டு ஆல்ரெடியாக வச்சுருக்கிறேன். அதுவும் எடுத்து போட்டுக்கிட்டேன். நம்ம செடியில் பறித்த பச்சை மிளகா, ஒரு 5 பச்சை மிளகா, பயங்கரமாக காரம் இருக்கும், அதுவும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா டக்குனு பச்சை மிளகா செஞ்சு இங்கே வரும், மூஞ்சிக்கே வரணும். நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் போடுறது தான் மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு பக்கம், கொஞ்சோண்டு தனியா கொஞ்சம், அது ஒரு 1/4 ஸ்பூனு, கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டு வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அது போட்டால் அப்படியே டக்குன்னு பிடிச்சிரும். ஃபஸ்ட்டில் நம்ம அரைஞ்சி வச்சுருக்கிற ஆனியனை ஃபுல்லாக போட்டுடலாம். வெங்காயம் எப்போவுமே காய் போட்டு பட்டாணி போட்டு குருமா வச்சு சாப்பிட்டு ஒரு பழகிட்டோம்ல. 2025 புத்தாண்டில் இதுவும் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடியாக செஞ்சுருப்பாங்க நிறைய பேர். நான் செஞ்சதில்லை, இப்போ செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேங்க. இன்னைக்கு சிம்பிளான, என்றைக்குமே சிம்பிளான சமையல். ஒண்டிக்கு என்னங்க செய்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். செஞ்சு இப்போ பாருங்கள், நேற்று செஞ்ச கீரை தொக்கு
என் பையன் வந்து கொஞ்சோண்டு ஒரே ஒரு சப்பாத்திக்கு போட்டு சாப்பிட்டு போனவன் தான் ஃப்ரெண்டுங்களோட நான் நியூ இயர் கொண்டாடிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னமே அவனுக்கு வந்து இது இல்லை. காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நான் எப்பயும் போல் என்னோட கடமையும் நான் செஞ்சுட்டேன். இப்போ வந்து தக்காளியும் போட்டுக்கலாங்க. 3 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாசம் தான் சூடுக்கு இது அப்படியே தொட்டு உருக்கிழங்கு செய்யும் இல்லைங்களா, அதனால லைட்டாக வந்து பொட்டுக்கடலை போடுவாங்க. நான் பொட்டுக்கடலை போடல, முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் முந்திரி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் ஒன்றா போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். டக்குன்னு அந்த பூண்டும் இங்கே போட்ட உடனே அடியில் பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதனால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா கொண்டு சொல்லிட்டு தானியம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து கொட்டிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். காலையிலேருந்து தண்ணி சூடு பண்ணியே ஊற்றிட்டு போங்க. அவ்வளோ இதாக இருக்குது, சில்லுன்னு மண்டை தேடுற மாதிரி இருக்குது. இது சீரக தண்ணி தாங்க. தூள் உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவை இருக்கிற அளவுக்கு நான் இது கொஞ்சம் கம்மியாக தாங்க வருது. உப்பு வந்து இபிடி தான் உப்பு, ஆனால் நம்ம கல் உப்பு போடுற அளவுக்கு இதில் வந்து ஏன்னா மால் போடும். இந்த தூள் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், மல்லித்தூள் போட்டாங்க இல்லைங்களா, அதே பிடிக்கணும் பாரு. வணக்கட்டுங்க. வாங்க எப்படி வதங்கிருக்குன்னு பார்த்துக்கலாம். சூப்பருங்க. டக்குன்னு பிடிக்கும். இப்போ வந்து தேங்காய், இஞ்சி பூண்டு, இஞ்சி ஒரு 10 முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். உப்பு அதுக்கு நம்ம தேவை இருக்கிற அளவுக்கு போட்டோம் இல்லைங்களா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை.
புதினா, தக்காளி, இஞ்சி, புதினா, தக்காளி, ஒரு தக்காளி, இஞ்சி, உப்பு எல்லாமே போட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நான் கரைச்சி, ஜீரகம், மசாலா தூள் கொஞ்சோண்டு, கரும் மசாலா தூள், ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டு கரைச்சி ஏதோ வந்து சப்பாத்திக்கு சப்பாத்தி பண்ணுறேன், பூரிக்கு மாவு பிசைந்தேன். தக்காளி வந்து கரைச்சி விட்டேங்க. இது ஒன்றும் இல்லை, பூரிக்கு வந்து புதினாவெல்லாம் போட்டு மாவு பிசைந்துட்டு மீதி தண்ணி இருந்தது, அதை எடுத்து வச்சுருந்தேன்னா தக்காளி இது எல்லாமே நம்ம போட்டுருக்குறோம் இல்லைங்களா, அதையும் வேஸ்ட்டு பண்ணணும். அதனால இப்போ இது ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். பூரி வந்து மசால் பூரி செய்யலாம்னு சொல்லிட்டு இஞ்சி நம்ம வந்து எப்பவுமே நான் வந்து இஞ்சி தடுக்கி வந்து வச்சுருப்பேன். நைட்டு வந்து சீவி எல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருந்தது எல்லாமே மேல் தோல் எல்லாம் சீவி வச்சுங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு எடுத்து போட்டு கொஞ்சம் கறி மசாலா தூள், ஜீரகம் அப்படியே கையிலே நுணுக்கி போட்டேன், ஒரு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா நம்ம உப்பு தண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, அதிலே வந்து போட்டு நல்லா பிசைந்து தண்ணியை வந்து வடிகட்டி, ஜீரகம் அப்படியே போட்டேன், வடிகட்டி அவ்வளோதான். ஒரு கொதி வந்தால் போதும். மூடி வச்சிடலாம். வாசம் குழம்பு எப்படி இருக்கு, ஆயிட்டாங்களா, ரெடி ஆயிட்டாங்களா? இப்போ இந்த பக்கம் அடுப்புக்கு மாற்றி வச்சிடலாம், அவ்வளோதான். அது கொஞ்சம் சிம்மில் இருந்தால் நல்லா கெட்டியாகிடும். இவங்க சொல்லி முடிஞ்சுது. லைட்டாக தாங்க வச்சுருக்குறேன். அதிகமாக வந்து பாத்திரம் சீக்கிரம் சட்டுன்னு சூடாயிடும். லைட்டாக தான் வச்சுருக்கேன்.
எண்ணெய் ஊற்றிக்கலாங்களா? சட்டி காய் எடுத்து ஒன்றா போட்டு எடுக்கிறதுனால இல்லை கம்மியாக இருந்தாவே என்ன காமிச்சிட்டா ஜீரகம், தக்காளி, பெருங்காயம் போடல, அது டேஸ்ட் ஒரு வித்தியாசமாக வரும். அதனால நம்ம வீட்டில் ரெடி பண்ண கறி மசால் தூள், இஞ்சி, ஜீரகம் கொஞ்சம் நமக்கு இந்த ஆயில் போட்டு செய்கிறதுனால சில பேருக்கு வந்து ஜீரணம் ஆகல, எனக்கே சொல்கிறேனே அந்த மாதிரி இருக்குன்றதுக்கோசரம் தான் நிறைய இஞ்சி, பூண்டு, ஜீரகம், அப்புறமா வந்து பெருஞ்சீரகம் தூள் அதுவும் போட்டிருக்கிறேன். ஒன்று மட்டும் போட்டு பார்க்கலாங்க, எண்ணெய் காய்ச்சி. சூப்பருங்க. அந்த ஜீரகம் தெரியுதுங்களா? நமக்கு இதில் அளவெல்லாம் நான் எடுத்து செய்யலைங்க. ஏன்னா இவ்வளோ பேருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறோம்ல, அளவு எடுத்து செய்கிறதுக்கு 2 பேர் யாராவது பசங்க வந்தானுங்களான்னு இன்னும் அவ்வளோதான். இது அந்த நம்ம மசாலா தூள், தக்காளி போட்டிருக்கறதுனால நமக்கு அந்த கலர் வந்து அப்படி இருக்குது. பட் கோதுமை வந்து நல்ல கோதுமை தாங்க. நான் வந்து ரேஷனில் வந்து இந்த முறை போட்டது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் சரி ஃபஸ்ட்டு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதிகமாக இருக்குது, கம்மியாகவே வச்சுக்கலாம். எடுத்துடலாம். இந்த மசால் வாசம் சூப்பராக இருக்கு. இதெல்லாம் எங்கள் பசங்க இருக்கும்போது நான் வாரத்தில் 1 தாட்டி 2 தாட்டி அவனுங்கெல்லாம் விருப்பமாக சாப்பிடுவானுங்க. அப்போ செஞ்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா இதுலெல்லாம் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ஏதோ அதை வந்து இவன் எப்பயாவது இன்றைக்கி என்னம்மா செஞ்சு அப்படின்னு கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு சரி செய்யலாம் அப்படின்றதுனால தாங்க செஞ்சுருக்கிறேன். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இதில் நமக்கு வந்து இந்த கோதுமை மாவோட அப்படியே வந்து ஜீரகம் நம்ம போட்டு இந்த பெருஞ்சீரகம், ஜீரகம் இதெல்லாம் நம்ம நுணுக்கி போட்டிருக்கிறோம் பாருங்கள். அது டேஸ்ட் நல்லா இருக்கும், நமக்கு நல்லா ஜீரணம் ஆகும்.
இந்த ஆயிலில் சாப்பிட்றவங்களுக்கு இப்போ எனக்கெல்லாம் ஆயில் சாப்பிட்டா ஒத்துக்கிறது இல்லைங்க. இப்போ அதனால தான் வந்து சரி ஒரு நாளைக்கு செய்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே போட்டு இஞ்சி பூண்டு மட்டும் போடலைங்க, அதாவது எல்லாமே போட்டு மாவில் பிசைந்து செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பாய் மக்களே, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்டில் போடுங்க.